மாவு ரெடி ஆகிடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் வந்து ரவா எடுத்து அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் அதனால். இப்போது நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நான் கீழே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் ஆயில் தடவி, ஸோ தட் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப் எடுத்து சர்க்கிள் நமக்கு எந்த ஷேப் போடணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். சர்க்கிள்ஸ் போட்டாச்சு. மீதி இருக்கிற சைடில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஸ்மைலி பண்ணுறதுக்கு நான் உட்டன் நைஃப் எடுத்துக்கிட்டேன். அதோடைய எட்ஜஸ் ஷார்ப்பாக இருந்தனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஸ்மைலிஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நூடுல்ஸ் பவுடர் ஒரு பேக்கெட்டு, எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் ஓகே. அந்த பேக்கெட்டில் இருக்கிற மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், உப்பு, சாட் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மசாலாவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிப்ஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி. நம்மளோட மசாலா ஸ்மைலிஸ் ரெடி. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சத்தம் வந்தது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேவும் நம்ம வச்சு ஒரு 5 டேஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா